ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மாடு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பால் கறக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் பார்த்திங்கன்னா லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கிற மாடுலாம் பார்த்திங்கன்னா பால் கறக்க ஆரம்பித்தாச்சு. இது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எங்களுதில் அதிகமாக பால் கறக்கிற மாடுகளை பார்த்தா இதுவும் ஒன்று. ஸோ இதை நாங்கள் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ எவ்வளோ கறக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல. எப்போ போல் கன்றுக்குட்டி முன்னாடி கட்டி விட்டா நார்மலாக பால் கறக்கு முன்னாடி கன்றுக்குட்டி பார்த்தா கொஞ்சம் பால் விட்டுச்சு. ஸோ பால் விட்டுனதுக்கப்புறம் முன்னாடி கட்டி வச்சிட்டோம். நாங்கள் எப்போவுமே பார்த்தோன்னா கையில் தான் கறப்போம், மிஷின் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்தோன்னா தெரியும், பால் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்பிகிட்டே வந்திருக்கும் பாத்திரத்தில். இப்போ பார்த்தோன்னா ஒரு கால்வாசி கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ மிஷின் மாட்டினா வேலை கொஞ்சம் டக்குன்னு முடியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாட்டை பழக்கப்படுத்தணும் மிஷினுக்கு. ஸோ இங்கே இருக்க எந்த மாடுமே பார்த்திங்கன்னா மிஷின் எதுவும் கறந்ததில்லை. ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மாடி பழக்கப்படுத்தணும் வாங்கி. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோம் மிஷினை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். ஸோ மிஷின் வந்து டக்குன்னு வேகமாக கறந்துடும், வேலையும் முடிச்சோம். நம்ம அந்த நேரத்தில் வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கலாம். ஸோ நான் எந்த இதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைவாசி தாண்டிடுச்சு பால். ஸோ இந்த மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் பக்கத்தில் இருக்கும். கன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா 2 வாரம் இல்லை ஒரு 10 நாளுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா மாடோட முழு திறனையும் நீங்கள் பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது முதல் ஈத்து இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கன்று போடுது. ஸோ அதனால் பால் அந்தளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கறக்காது. ஒரு நாளாக பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு மீன் நல்லா கறந்துடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2ஆவது ஈத்து மாடு பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாவே பால் கறக்கும். தலை ஈத்து அதாவது முதல் தடவை கன்று போடுற மாடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும் 2ஆவது ஈத்தோட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா 3/4 வந்துடுச்சு. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா மொத்த பாலையும் பார்த்தீங்கன்னா கறந்துட மாட்டோம். ஏன்னா நீங்கள் மொத்த பாலையும் கறந்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு பால் பத்தாமல் போயிடும். அது பார்த்தீங்கன்னா பால் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இழைச்சிரும். ஏன்னா அது கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா பால் மட்டும்தான் குடிக்கும், வேறு தீனி இது எதுவுமே அதனால் சாப்பிட முடியாது. அது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சாப்பிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் மட்டும் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாலை விட்டுறணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே விட்டுருவோம் பாலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டு எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் பாலை கறந்துக்குவோம். எக்ஸ்ட்ரா பாலை கறந்தால் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதை எங்கேயும் கொண்டு போய் பார்த்தோன்னா சொசைட்டியில் ஊற்றினா பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா எவ்வளோ பால் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பாலை கறந்துட்டு மீதி பாலை இந்த மாதிரி கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அது எவ்வளோ இருந்தாலும் சரி, மீதி அதிகமாக இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி குடிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா அப்படி கன்றுக்குட்டி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3/4 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தாவே தெரியும், ஸ்டார்டிங்கில் கறக்கும்போது பால் நல்லா வேகமாக நிறையா வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கம்மியாக வருது. அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் பால் கறக்கிற முன்னாடி கன்றுக்குட்டி ஊற்றி விட்டோம். அது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் பால் குடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பாலை கறந்து முடிச்சாச்சு.
வாங்க எவ்வளோன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 3 லிட்ரு வரும். இந்த கோசியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருந்துச்சுன்னா இது வந்து 3 லிட்ரு வரும். ஸோ மறுபடியும் 2 தடவை ஒத்துக்கிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் அதோட பாலை குடிச்சிட்டே இருக்கும். எவ்வளோ பால் இருக்கோ மீனுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு நல்லா பாலை குடிச்சிக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்ரு பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டியே நாங்கள் கொடுத்துருவோம்.